நீண்ட விசாரணை இன்று ஏற்பட்டது. மாண்புமிகு நீதிமன்றம் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை உயர்நீதிமன்றம் நியமனம் செய்த மாவட்ட நீதிபதி அளித்த அறிக்கையை பல நிமிடங்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் மறந்துவிட வேண்டாம், சாட்சி அளித்தவர்கள் எல்லாம் 19, 20, 25 பக்கம் சாட்சி அளித்தார்கள் என்று மறந்துவிட வேண்டாம். இதுதான் நடந்தது. அதை படித்தவுடன் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஏஜி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அஜ்மல்கான் அவர்கள், அரசு ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டது, அதற்கான ஆணை கெசட்டில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள். அவர்கள் சில தஸ்தாவேஜுகள் கொடுத்தார்கள். ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகலே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். அஜ்மல்கான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வழக்கறிஞரிடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லையா என்று. ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் இதுவரை என்னிடம் கொடுக்கவே இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுதான் வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய அரசினுடைய போக்கு என்பதை கூற விரும்புகிறேன். சிபிஐயிடம் ஒப்படைக்க முடிவு செய்யக்கூடிய தருணத்தில் தலையீடு செய்து தமிழகத்தில் ஏற்கனவே இதே நீதிமன்றம் பல வழக்குகள் சிபிஐயிடம் ஒப்படைத்து இன்று ஸ்டெர்லைட் வழக்கு 7வது ஆண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி. 7வது ஆண்டு. பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் இன்னும் 7 ஆண்டுகள் காத்திருக்கணுமா? சாத்தான்குளத்தில் அவர்கள் 75% விசாரணை சிபிசிஐடி செய்த பிறகு அதை எடுத்து 88வது நாள் தான் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணாங்க. இன்னும் ஒரு டெசிக்னேட்டட் கோர்ட் வாங்க முடியல அவங்களால. வெறும் 252 நாட்கள் மட்டும்தான் விசாரணை சாத்தான்குளம் வழக்கு நடந்திருக்கு. 3 நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள். சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள்.